வணக்கம் புதுயுகம் நேயர்களே. பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புரோக்கன் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி செய்கிறதுன்றத சொல்லித்தர போகிறேன். நீங்களும் இதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போது இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு டிசைன் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸு. இப்போது இந்த டிசைன் ஷீட் மேலே இந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3D அவுட்லைனர் உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. இப்போ நான் சில்வர் கலர் 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவுட்லைனர் வச்சு இப்போ இந்த ரோசஸை நான் அவுட்லைன் எடுக்க போகிறேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு விதவிதமான கலர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலர்ஸில் வாங்கிக்கலாம். சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. எந்த கலரில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் வாங்கி நீங்கள் அவுட்லைன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது சால்வன் பேஸ் கலர் பண்ண போகிறேன். புரோக்கன் கிளாஸ்க்கு நீங்கள் நார்மலாக எப்போவுமே கிளாஸ் பெயிண்டிங்கே பண்ணியிருப்பீங்க. நிறைய குட்டீஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் பெயிண்டிங்னுவாங்க. ஆனால் எப்போதும் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு புரோக்கன் கிளாஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும், நேச்சுரல் லுக் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் மட்டும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கி உடச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ரோசஸ்லாம் இப்போ அவுட்லைன் எடுத்துட்டேன். இப்போது லீஃப்க்கு எடுக்க போகிறேன். இதில் நீங்கள் சின்ன தப்பு வந்தால் கூட ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது, தப்பு வருது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்போ நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணது இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் எப்படி புரோக்கன் வச்சு கிளாஸ் கலர் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறேன்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே கிளாஸ் தான் நான் இப்போது இதை உடச்சி பீஸாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி இப்போ இதில் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா சின்ன பீஸு சின்ன இடத்துக்கும், பெரிய பீஸ் பெரிய இடத்துக்கும் நீங்களே இதெல்லாம் அழகாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கையில் எதுவும் படாமல் அழகாக பண்ணலாம். இப்போ இந்த உடஞ்ச கிளாஸஸ் கையை கிழிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். இது உடஞ்ச கிளாஸ் உங்களுக்கு உடச்ச பின்னாடி உங்களுக்கு குத்தாது. பாருங்கள், நானும் எடுக்கிறேன் பாருங்கள். நார்மலாக தான் எடுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் கையை கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வர்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வேறு எந்த கிளாஸும் கிடையாது. இதே சேம் இந்த கிளாஸை வச்சு தான் நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் இப்படி கேப்பெல்லாம் வரதான் செய்யும். இந்த கிளாஸ்க்கு நடுவில் நிறைய கேப்லாம் இருக்க தான் செய்யும். புரோக்கன் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சா போகிறோம். இப்போ நான் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் கிளாஸ் கலர் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இதில் வாட்டர் பேஸ்டு இருக்குது, சால்வன் பேஸ்டு 2 இருக்குது. புரோக்கன் கிளாஸ்க்கு கம்பல்சரி சால்வன் பேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் கம்மு ஒட்டலை. ஏன்னு கேட்டால் சால்வன் பேஸ்லேயே இது ஒட்டிக்கும். அதனால் நான் வாட்டர் பேஸ்டு யூஸ் பண்ணாமல் சால்வன் பேஸ்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் நான் ஒட்டாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் கிளாஸ் கலர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். பாருங்கள், ஒவ்வொரு கிளாஸ் மேலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்லாம் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுக்கு இந்த சால்வன் பேஸ்லேயே உங்களுக்கு அந்த கிளாஸ் நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் இது காயறதுக்கு கம்பல்சரி 1 டே ஆகும். இந்த சால்வன் பேஸ் பாருங்கள், நான் ஒவ்வொரு இடமா கேப்லேயும் ஊற்றுறேன், இந்த கிளாஸ் மேலேயும் ஊற்றுறேன். 2 மேலேயும் பட்டாதான் உங்களுக்கு என்னென்னா கிளாஸ் போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். க்ளூவே தேவை கிடையாது. நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நான் இந்த இதெல்லாம் ஃப்ரீட் பண்ணிட்டேன். இப்போ 1 டே ஆகும் இது காயறதுக்கு. இது இப்போ காஞ்ச பீஸு நான் ரெடி பண்ண பீஸு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்ச பீசஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்போ இந்த பீசஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அதை கை வச்சு பார்க்குறேன், எதுவுமே ஆகலை பாருங்கள். ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ அழகான பீஸ். நீங்களே வீட்லேயே அழகாக பண்ணலாம். இதை வெளியில் போய் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து 2000 3000 ஆகும். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 300க்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான பீசஸ் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு கிராஃப்ட் கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புதியம் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பெண்கள் நலனை பற்றின நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த எபிசோடில் பெண்களை காமனாக அஃபெக்ட் பண்ணுற அனீமியா அப்படிங்கிற இரத்த சோகை அதை பற்றி பேசலாம். இது முன்னாடி எபிசோட்லேயே நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் ஏன் இதை பற்றி நான் திரும்பவும் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து 75% மேலான பெண்கள் அனீமியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதில் ப்ரெக்னென்ட் விமன் வந்து மோர் தென் 75% ஆஃப் த விமன் ஆர் அனீமிக் அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த இரத்த சோகை ரொம்ப வந்து முக்கியமானதாக கருதப்படுது அப்படின்னா, நான் ரீசெண்டாக இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பார்த்தேன். அதில் வர ஹீரோயின் வந்து அனீமியா அப்படிங்கிற நோயை கண்டுபிடிக்கிறாங்க அந்த டாக்டர். ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டர். அந்த படத்தில் அப்படி தான் காமிக்கிறாங்க. அந்த டாக்டருக்கு வந்து குழந்தை வேணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இந்த பொண்ணும் அதே போல் கர்ப்பம் அடைஞ்சு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது, நீ வந்து ரொம்ப அனீமிக்காக இருக்க, ஒன்றை காப்பாற்றணுன்னா குழந்தைய காப்பாற்ற முடியாது, குழந்தைய காப்பாற்றணுன்னா ஒன்றை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. என்னடா அனீமியாவை போய் இவ்வளோ பெருசாக இதில் காமிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த விமன் பிரசவத்தில் இரத்த சோகையினால் இறந்தே போகிறா, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வாக இருந்தால் கூட இன்னும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, பெண்கள் வந்து பிரசவத்தினால இறந்து போகிறது கம்மியாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பெண்கள் பிரசவத்தினால இறந்து போகிறதுக்குரிய காரணங்களை பார்த்தீங்கன்னா, பிரசவத்தின் போது ஏற்படுகிற இரத்தப்போக்கு இதுதான் முதல் காரணமாக கருதப்படுது. இந்த இரத்தப்போக்குனால ஏன் வந்து பெண்கள் இறக்குறாங்க, ஏன் இரத்தப்போக்கு ஏற்படும் பொழுது பெண்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு பார்த்தா, அவங்க ஏற்கனவே இரத்த சோகை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நார்மலாக ஹீமோகுளோபின் பெண்களுக்கு வந்து 12 to 16 இருக்கணும். ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் பேபிக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுக்காக உடம்புல 1500லேருந்து ஒரு 2000 ml வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக ஆகுது. இதனால என்ன ஆகுது, கொஞ்சம் டைல்யூஷன் ஆகுறதுனால ஹீமோகுளோபின் 11 கிராம் இருந்தால் கூட அது ஓகேன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள்லாம் வந்து ஓபிடியில் வந்து அஃப்ளியன்ட் சொசைட்டி பீப்புளை தான் பார்க்குறோம். பட் இருந்தாலும் இந்த பீப்புள்கிட்டையும் இந்த பெண்கள்கிட்டையும் நிறைய அனீமியா காணப்படுது. இதுக்கு என்ன காரணம், தங்களுடைய உணவுகளில் கவனம் செலுத்தாதது தான். இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. நிறைய ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு குண்டாக இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு தேவையான ஹீமோகுளோபின் இருக்கிறதில்ல. இந்த ஹீமோகுளோபின் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று, நம்மளுடைய உணவு வகையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதை நம்ம சேர்த்துக்கணும். இல்லை நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அந்த இரத்த சோகையை போக்கிக்கணும். 3ஆவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து என்னென்ன சாப்பிட்டாலும், மருந்து சாப்பிட்டாலும் ஒத்து வராது, ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது அப்சார்ப் ஆகி ஹீமோகுளோபினை ரைஸ் பண்ணாது. அப்போ அந்த சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நரம்பு வழியாக இரும்பு சத்தை ஏற்றலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு வழியே இல்லைன்னா ரத்தம் தான் ஏற்ற வேண்டியிருக்கும். இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக கூட பிரசவத்தில் விமனுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அந்த விமனுக்கு HIV வந்துருச்சு அப்படின்னு. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளட்டு ஏற்றுற அளவுக்கு நம்மளுடைய உடம்பை பாதுகாக்காமல் இருக்கும்? ஏன் நம்ம ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணி சரியான விகிதத்தில் ஏன் வச்சுக்கக்கூடாது? 12 கிராம் ஹீமோகுளோபின் இருந்ததுன்னா ப்ளீடிங் ஆகிறத உடம்பு நல்லா தாங்கிக்கும். நீங்கள் வரும்பொழுதே 9 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது நஞ்சு வெளியாகும் போது வர்ற கொஞ்சமான ப்ளீடிங்கை கூட அந்த விமனால் தாங்க முடியறதில்ல.
பல்ஸ் போயிடுது, பிபி போயிடுது, பேஷண்ட் ரொம்ப சாகிற நிலைமைக்கு போயிடுறா. அவளை காப்பாற்றுறதுக்காக ரத்தம் ஏற்ற வேண்டியிருக்கு. ரத்தம் ஏற்றும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ரத்தம் ஏற்றணும், ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோங்கிறது லாஸ்ட் ரிசார்ட்டு தான். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்ம ஏன் ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது? இதை ப்ரெக்னென்ட் விமன் அத்தனை பேரும், ப்ரெக்னென்ட் இல்லாத யங் விமன், ஓல்டு விமன் அத்தனை பேரும் யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு வகைகளில் இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவை எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவு சாப்பிடும்போது செரிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இல்லை எந்த வகையான கீரைனா கூட பரவாயில்ல, கீரையில் அதிகமாக இரும்புச்சத்து இருக்குது, இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சாப்பிடும்போது சில பேர் செரிக்கிறது இல்லை, எங்களுக்கு ட்ரைரியா போகுது, லூஸ் டூல்ஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களால் சாப்பிட முடியலையா, அட்லீஸ்ட் டாக்டர் கொடுக்குற இரும்புச்சத்து மாத்திரையாவது ஒழுங்காக போடுங்க. இரும்புச்சத்து மாத்திரையை ஒழுங்காக எடுக்கும் பொழுது அதுலேயும் அப்சார்வ் ஆகி ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இரும்புச்சத்து மாத்திரை சரியான இதில் யூட்டிலைஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இரும்புச்சத்து மாத்திரையை வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட மில்க்கு, காஃபி, டீ, ஃபுட்டு, கேர்டு, கால்சியம் டேப்லெட்ஸு இதோடு சேர்த்து இரும்புச்சத்து மாத்திரையை போடக்கூடாது. சில சமயம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரும்புச்சத்து மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மாத்திரையை போட்டுட்டு உடனே 10 நிமிஷத்தில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அது எந்த வகையிலையும் உதவி செய்யாது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் முன்னாடியாவது அந்த டேப்லெட்டை நீங்கள் போட்டாகணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அயன் அப்சார்வ் ஆகிறதுக்கு உதவியாக விட்டமின் சி அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெல்லிக்காய், ஒரு கொய்யாப்பழம், இல்லை ஒரு ஆரஞ்சு, இல்லை லெமன் ஜூஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விட்டமின் சி அதிகம் உள்ள இதை எடுக்கும் பொழுது அயன், இரும்பு சத்து சரியாக அப்சார்வ் ஆகி ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது. இதனால பல காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கப்படுது. நம்ம இரத்த சோகை இல்லாமல் இருந்தாலே பாதி மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, பெண்கள் பிரசவத்தில் ப்ளீடிங் அதிகம் ஆகிறதுனால இறக்கிறத தவிர்க்கலாம். அதனால பெண்களாகிய நாம் நம்மளுடைய ஹெல்த்தை பேணி பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எபிசோடில் அனீமியா, இரத்த சோகை, அதனால வர காம்ப்ளிகேஷன், அதனால பெண்கள் எந்த விதத்தில் தங்களோட உயிரெல்லாம் இழக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதனால எல்லா விமனும் ஹீமோகுளோபின் 12 இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது முக்கியம். இல்லைன்னா அயன் மாத்திரையோ இல்லை தன்னை உணவுகளில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதை எடுத்தோ ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு இரத்த சோகை இல்லை அனீமியா பற்றின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் inbox.pengalchoice@gmail.com இந்த முகவரிக்கு எழுதலாம். நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி என்னோடய மாடலுக்கு கையில் நான் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், லைக் டெம்ப்ரரி நெயில்ஸ் தான். ஸோ இவங்களோட ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் டோனுக்கு ஒயிட் பேஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட அழகாக எடுத்து காட்டும். ஸோ இன்றைக்கி நான் இவங்களுக்கு யூஸ் பண்ண போகிற கலர் ஷிஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ப்ளூ விட லைட்டாக ஷேடு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஃபிங்கர்ஸில் ஆல்டர்னேட்டிவ் கலர் போட்டுட்டு மற்ற 3 ஃபிங்கர்ஸில் பேஸ் கலர் போட போகிறேன். ஒயிட் பேஸ்ட் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ டியூவல் கோட் கொடுக்கறது ரொம்ப மஸ்ட்டு. டார்க் ஷேட்ஸுக்கு நீங்கள் சிங்கிள் கோட் கூட போட்டு ஃபினிஷ் பண்ண முடியும் ஜெல் பாலிஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா தம்ப், அப்புறமா மிடில் ஃபிங்கர் அண்ட் பிங்கி ஃபிங்கரில் ஷிஃபான் யூஸ் பண்ணுறேன். ஃபாயில், ட்ரான்ஸ்ஃபர் ஃபாயில் 2 வேரியேஷன் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் தனியாக க்யூர் பண்ணிக்கணும், தம் ஃபிங்கர் தனியாக க்யூர் பண்ணணும். 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஸோ இப்போ ரிங் ஃபிங்கருக்கு நான் டார்க் பேஸ் லைக் பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிற ஃபாயில் பார்த்திங்கன்னா ஹாலோகிராஃபிக் ஃபாயில் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால அதுக்கு பிளாக் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபிங்கருக்கு மட்டும் நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ லைட்டாக ஷேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பிளாக்கும் நான் சட்டிலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் செகண்ட் கோட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் செகண்ட் கோட் அப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோட் மாதிரி இல்லாமல் 4 ஃபிங்கர்ஸ் தனியாகவும் தம் ஃபிங்கர் தனியாகவும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் கோட் முடிச்சுட்டேன். இப்போ கேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சொன்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபாயில்ஸ் வந்து இது தான், இந்த மாதிரி பாக்ஸஸில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தின் ஷீட் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறையா கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெயின்போ மாதிரியான எஃபெக்ட். இது வந்து இண்டஸ்ட்ரியில் ஹோலோகிராஃபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேட்டர்ன் இருக்கிற ஷீட் தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப க்ளாஸியாக இருக்கும், ஒரு பக்கம் பிரிண்ட் இருக்கும். ஸோ பிரிண்ட் இருக்கிற பக்கம் தான் நீங்கள் வந்து ஃபாயில் ஜெல் மேலே யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கியூர் ஜெல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இது அப்ளை பண்ணிவிட்டு கியூர் பண்ணதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாயில் யூஸ் பண்ணலாம் அது மேலே. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோ செட்டில் ஆகும். ஸோ அந்த லைன்ஸ் வந்து விசிபிளாக தெரியாது உங்களுக்கு. இதையும் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து மேட்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ பேஸில் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கிற ஸ்டோன்ஸ் மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசர் பிரிண்ட் மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமாக தண்டர் மாதிரியான இருக்கிற டிசைனையும் அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற டிசைனையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களோட டிசைன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது. ஸோ நீங்கள் வீட்டில் கூட வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஜெல் பாலிஷோடு தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபாயில் க்ளூன்னு கூட கிடைக்குது. அந்த க்ளூ வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபாயில்ஸை உங்கள் நெயில்ஸ் மேலே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த 2 நெயிலில் நான் உங்களுக்கு வேரியேஷன் காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே டாப் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் நான். என்ன டிசைன் என்ன ஒர்க் நீங்கள் பண்ணாலும் அதை வந்து டாப் கோட் போட்டு சீல் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ இதை 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். தம்முக்கு நான் அப்ளை பண்ணல, தம்முக்கு தனியாக அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின ட்ரான்ஸ்ஃபர் ஃபாயில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.